வீட்டுல தேவனுக்காக ஒரு 2 நிமிஷம், ஏசப்பாவுக்காக ஒரு 2 நிமிஷம் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண கத்துக்கணும். ஏன்னா நிச்சயமா ஒவ்வொரு நாள் இங்க வந்து போற எல்லா குடும்பங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ண போறோம். சரியா? ஏன் ஜெபம் பண்ணணும் அப்படின்னாக்கா, தேவனை துதிக்காத எந்த ஜாதியும் பாழாகணும் பைபிள்ல சொல்லிருக்கு. தேவனை சேவிக்காத துதிக்காத எந்த ராஜ்யமும் அழியுமா? ஏன் நம்ம ஏன் தேவனை துதிக்கணும்? நமக்கு என்னன்னாக்கா, ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறார், இந்த உலகத்துல நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். இங்க வந்து இயேசப்பாவுடைய நாமத்தை துதிக்கணும். நம்ம கிறிஸ்தவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசேஷித்த நாள் நமக்கு வந்து ஒரு சின்ன குழுவையா கூடி ஜெபம் பண்ணி தேவனை நாமத்தை உயர்த்தணுமா. கடைசியா 6 நாள் வேலை செய்யணும், 7வது நாள் இந்த வேலையை செய்யக்கூடாது. தேவ சமூகத்துல காத்திருந்து தேவனுக்காக, தான் குடும்பத்துக்காக, தம்முடைய பிள்ளைகளுக்காக, எதிர்காலத்துக்காக வீடு கட்டணுமா, திருமண காரியம் செய்யணுமா, குழந்தைக்காக ஜெபிக்கணுமா, இல்ல குடும்பத்துல எவ்வளவு சம்பாட்சியம் நமக்கு ஒரு சமாதானம் இல்லை, ஒரு பிடிப்பு இல்லை, வியாதி நடுக்கத்தில் இப்படி காரியங்கள் இருக்குதான், ஒரு 2 நிமிஷம் ஆண்டவருக்காக நம்ம வீட்டுல உட்காந்து ஜெபம் பண்ணணும். இல்ல எங்களுக்கு ஜெபம் தெரியலைங்க, ஏசப்பா பத்தி எங்களுக்கு தெரியலன்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா, ஞாயிற்றுக்கிழமைச்சுன்னா நாங்க வந்து ஒரு 2 நிமிஷம் எப்படி ஜெபிக்கணும்னு நாங்க சொல்லி கொடுப்போம். இது சொல்லி கொடுத்தோம்னா நம்ம ஜெப வாழ்க்கை, தேவன்னா யாரு, நம்ம ஏன் அவரை தெரிந்து கொள்ளணும், நம்ம ஏன் பரலோகம்லாம் சொல்றாங்கல்ல, ஏன் நம்ம கண்ணு மூடிட்டு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னாக்கா ஒண்ணுமே கிடையாதுங்க. பரலோகம் எதுக்கு, ஏன் பரலோகம்னு சொல்லப்பட்டிருக்காங்க? ஒவ்வொரு மனுஷனும் மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கான். மரணத்துக்கு அப்புறம் எப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது? எல்லாரும் செத்து தான் போறோம்னா அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கை இருக்குதுன்னு நீங்க கேட்கலாம். ஆனா மரணம் வந்து இந்த சரீரத்துக்கு தான், இந்த சரீரத்துக்கு தான் மரணம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் மறிச்சிட்டாங்கனாக்கா இந்த சரீரத்தை கொண்டு போய் மண்ணில போட்டுருவாங்க. ஏன்னா மண்ணில இருந்து எடுத்து மண்ணான மனுஷனை தன்னுடைய நாசின் சுவாசத்தான் ஊதுறாரு. ஒரு பொம்மை போல பிடிச்சி வச்சிருக்காங்க, ஒரு பொம்மை போல, ஒரு களிமண்ணை போல பிடிச்சி வச்சு அங்க வந்து பூனை ஊதுறாரு. மனுஷன் ஆத்மாவாராம், ஜீவாத்மாவாராம். ஆமென். இது நல்ல சத்தியம், நல்லா கேட்டுங்க. நாங்க வந்து சொல்றாங்க மாத்திடுறாங்க, நாங்க மாத்துறதுக்கு வரலங்க. அழிஞ்சு போகிற ஆத்மாவை பரலோகத்துக்கு நேரம் நடத்தணுன்றதுக்கு தான் உலகம் முழுவதும் பசியும் பட்டினியும் வேதனையும் மலையிலும் காடுகளிலும் அநேக சுவிசேஷமார்கள், அநேக பிரசங்கிமார்கள், தேவதாசர்கள்லாம் கூடி ஜெபம் பண்றாங்க. இது யாரு கேட்டுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சத்தியம் போகும். இது யாரு கேட்டுக்கிறாங்களோ அவங்க தான் போவோம். இங்க கேட்டுக்கிறவங்க எத்தனை பேர் கேட்கிறாங்களோ இந்த சத்தியம் அவங்களுக்கெல்லாம் போகும். இங்க வராத எங்கேயோ இருந்து கேட்கறாங்க பாரு, உட்காந்துட்டு எழுந்து வர முடியாத, நடக்க முடியாத, பார்க்க முடியாத, பல்லு போயிட்டு வயசாயிட்டு மரணத்துக்கு நேரம் நிக்கிறாங்க பாரு, அவங்க காதுல கூட இந்த சத்தம் வந்ததுன்னா அவங்க போயிடுவாங்க. நான் காதுள்ளவன் சத்தியத்தை கேட்டுக்கணுமா. நல்ல பலமா இருக்கும் போதும் தேவ வசனத்தை கேட்டுக்கணும். தேவ கடைசியில ஜனங்க என்ன சொல்லிருக்கு பைபிள்ல, பக்தியின் வேஷத்தை தரிப்பார்கள், தேவனை மறிதரிப்பார்கள். பக்தியின் வேஷத்தை தரிக்க கூடாது. நம்ம கிறிஸ்துவங்களா சேர்ந்து அன்பை வெளிக்காட்டணும். நம்ம ஒரு மாற்றம் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் காணப்படணும். நம்ம வாழ்க்கையில ஒரு தெய்வ பக்தி காணப்படணும். நம்ம தேவனுக்காக நம்ம பிரித்தெடுக்கணும். உண்மையிலேயே இயேசு உண்மையான தெய்வம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அந்த பரலோக வாழ்க்கைக்குனாக்கா, பசங்க படிக்கும் போது பார்த்தோன்னாக்கா ஒவ்வொரு பசங்களும் படிச்சுட்டு கடைசியில ஒரு முடிவு வச்சிருப்பாங்க, அதான் பரிசு. இந்த பசங்க எப்படி படிச்சிருக்கிறாங்க, எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க, எவ்வளவு ஈடுபாடா இருந்திருக்காங்க, சொல் பேச்சு எவ்வளவு கேட்டிருக்காங்க, எப்படி தெரியும்னாக்கா அந்த பரீட்சையில் ஒரு முடிவு, ரிசல்ட். அந்த ரிசல்ட் வரும்போது இந்த ஒரு வருஷத்துல பசங்க எப்படி படிச்சாங்க,
பிள்ளைங்களை பெற்றோர்களை எல்லாம் சேர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு செலவு பண்ணி இன்னைக்கெல்லாம் போயிட்டு உழவு காட்டில் வேலை செஞ்சு பசங்களுக்கு 10 ரூபாய் சேர்த்து வச்சு அவங்க நல்லா படிக்க வச்சு அவங்க நல்ல ஒரு எதிர்காலத்துக்காக நம்ம எல்லாம் அனுப்புறோம் இல்லை. அவங்க எல்லாம் எப்படி படிச்சாங்கனாக்கா அந்த ரிசல்ட் வரும்போதும் தெரிஞ்சிடும். அப்போ அந்த ரிசல்ட் வந்து தெரியும் போதும் பசங்க எப்படி படிச்சிருக்கிறாங்கன்றது அந்த ரிசல்ட்ல பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்னு எப்படி தெரியும்னாக்கா மனுஷங்களுடைய முடிவு ஒண்ணு இருக்கான். மனுஷங்களுடைய முடிவு ஒண்ணு இருக்கான். அது என்ன முடிவு? கண்ணு மூடிட்டா எல்லாம் போச்சு கிடையாதுங்க. நம்ம மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. இந்த இடத்துல மறிச்சிட்டனாக்கா நீ இந்த வருஷம் நீ எவ்வளவு நாள் வாழ்ந்தியோ அந்த வாழ்க்கைக்கு தேவன் ஒரு நியாயாதிபதியா வந்து உங்களை எல்லாம் நியாயம் தீர்க்க போறாரு. இதான் சத்தியம். இதான் சத்தியம். எப்ப தெரியும்? எல்லாம் மூடிட்டு பாருங்க, எல்லாம் போறாங்க. நல்லா இருக்கிறவங்களாம் அநியாயம் பண்றவங்களாம் நல்லா இருக்கு. அவங்க நல்லா தாங்க இருப்பாங்க. அவனை பார்க்க கூடாதுங்க. நம்ம அநியாயம் பண்ணக்கூடாதுங்க. நம்ம அக்கிரமணம் பண்ணக்கூடாதுங்க. நம்ம யாரையும் கெடுக்க கூடாதுங்க. நம்ம பரிசுத்தமா இயேசுவுக்கு நேரம் வாழ்ந்து பாருங்க, ஒரு பலம் வரும். அப்போ நம்ம முடிவு. ஐயோ நம்ம ஊர்லயே அந்த இடத்துல நான் காஞ்சிபுரத்துல ஒரு 2 சம்பவம் கேள்விப்பட்டேன். ஒரு சம்பவம் ஒருத்தர் இறக்கும் போதும் ஐயோ அந்த நல்ல மனுஷன் இறந்து போனாராம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கூட கீழே விட்டுட்டு ஓடி போய் அவங்க சரீரத்தை பார்க்கறதுக்காக ஒரு மனுஷன் ஓடி போய் பார்க்கறான். அப்போ எல்லா வேலையும் ஒதுக்கிறான். ஏன்னாக்கா அவன் பரிசுத்தமா வாழ்ந்தான், தேவனுக்கு உபயோகமா வாழ்ந்தான், எல்லாரும் மனுஷத்துல இடம் பிடிச்சான். அவன் இறந்துட்டு பிறகும் அநேக ஆத்துமாக்கள் போய் பார்க்கலாம். இன்னொருத்தர் இறக்கும் போதும் ஐயோ அவனா போட்டேன் அவன் எப்போ போயிடும் அப்படின்னு அந்த வாழ்க்கை நமக்கு வேணாங்க. நம்ம அந்த பரலோக வாழ்க்கைக்கு வாழணும். நம்ம மரிச்சாலும் தேவன் வருவாரு. இந்த ஆத்துமாக்கு நியாய தீர்ப்பு இருக்குதான். நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் டே இஸ் கமிங். நியாய தீர்ப்பு நாள் ஒவ்வொரு மனுஷனுக்கு வருகிறது. நீங்க கரை திரை பிழை இல்லாதபடி பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுக்கு உண்மையாய் இருந்து நம்முடைய காலங்கள் முடிக்கப்படும் போது இந்த பூமிக்கு ஆசீர்வாதமா வாழ்ந்து அநேகருக்கு சாட்சியா நின்று மரிக்கும் போது தேவன் விசாரித்து அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு போவார். அதுதாங்க பரலோக வாழ்க்கை. ஏதோ வந்துட்டோம், ஏதோ போனோம், ஏதோ கொடுத்துட்டாங்க, ஏதோ போறதெல்லாம் கொஞ்ச நேரங்க. அந்த 10 ரூபாய் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த இடத்துல ஒரு பெரிய சத்தியம். இந்த விதைக்கும் போது இந்த சத்தியத்தை பிடிக்கும். எங்க அப்பாலாம் இந்த இடத்துல எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க பதினத்துக்கு தெரியும். இன்னைக்கு தேவனுக்காக இந்த வேதத்தை தூக்கிட்டு இந்த வாசித்து எத்தனையோ பேருக்கு சத்தியம் இதுதான் சொல்ல போறேன். எத்தனையோ பேர் திட்டுறாங்க, எத்தனையோ பேர் சண்டைக்கு வராங்க. இந்த சத்தியம் எவனையும் கெடுக்கலைங்க. இந்த சத்தியம் எவனும் குடிக்காரன் ஆகலைங்க. இந்த சத்தியம் எந்த குடும்பத்தையும் கெடுக்கலைங்க. இந்த சத்தியம், இந்த பரிசுத்தம், இந்த வேத வாசிப்பு, இந்த ஜபம் யாருமே கெடுக்கலைங்க. எல்லாருமே எத்தனையோ வியாதியிலும் படுக்கையிலும் நடப்பணமா இருக்கிற எத்தனையோ குடிகாரர்கள் மத்தியிலும் தேவனுடைய சத்தியத்தை எடுக்கும் போது அவன் மனம் திருப்பி தேவனுக்கு பரிசுத்தமா வாழ்றாங்க. தேவனுக்கு பரிசுத்தமா வாழ்றாங்க. வியாதியிலிருந்து வெளியே கொண்டு வராருங்க. எத்தனையோ பேர் கேன்சர்ல இருந்து மாறுது, மனநோயாளிலிருந்து மாறி போறாங்க, வேதனையிலிருந்து மாறுறாங்க. இந்த சத்தியம் எத்தனை பேர் வாழ்க்கையை மாத்திருக்கு தெரியுமா? இது பொய்யா போவாதுங்க. இந்த சத்தியத்தை நம்புங்க. இந்த சத்தியத்தை நம்புங்க. ஒன்னே இவ்வளவு காலம் நம்ம ஜெபிச்சுன்னு இருக்கோம். ஏசப்பா 2 நிமிஷம் நம்ம குழந்தைங்களுக்காக, நம்முடைய பிள்ளைங்களுக்காக, நம்முடைய எதிர்காலத்துக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக இதுவரையும் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏசப்பா நான் எப்படி வாழ்ந்தேன்னு தெரியல. இதுவரையும் நான் எல்லாரும் இந்த கிராமத்துல வாழ்ந்திருக்கேன். எல்லாரும் போல நம்மளும் ஒரு நாளைக்கு மறிக்க போறோம். ஆனா உமக்குள்ள மறிக்கணும் ஏசப்பா. உமக்குள்ள மறிக்கணும். நாங்க உமக்குள்ள மறிச்சு நாங்க அந்த பரலோகத்துக்கு வரணும் ஏசப்பா. எங்க வாழ்க்கை முற்றிலுமா மாறணும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கை முற்றிலுமாய் மாறணும். எங்க வாழ்க்கை முற்றிலுமாய் மாறணும். எங்க வாழ்க்கையை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரை நாங்க எப்படி வாழ்ந்தோம் தெரியாதுங்க. இன்னில இருந்து ஏசப்பாவை பிடிச்சு உண்மையான வாழ்க்கைக்கு நாங்க ஒத்துழைக்க போறோம். அந்த பரலோக வாழ்க்கை இயேசு ஒருவரே, இயேசு ஒருவர் தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு முன்னால போக முடியும். எத்தனையோ வழி இல்லைங்க, ஒரே ஒரு வழிதான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்ன அந்த தேவன் ஒருவரே பரலோகத்துக்கு அழைத்து செல்ல முடியுங்க. அந்த வாழ்க்கைக்கு நம்ம வாழணும். ஏதோ வந்துட்டங்க, ஏதோ போயிட்டங்க, ஏதோ போட்டோம். இந்த பக்தியின் வேஷத்தை தரிப்பார்கள், தேவனை மறுதளிப்பார்கள்.
அந்த வாழ்க்கை நமக்கு வாணுங்க. உள்ளுக்குள்ள வைராக்கியமா, ஆண்டவரே என் வாழ்க்கை மாறணும், என் குடும்பம் மாறணும், எனக்கு வியாதியா இருக்கு, என் பிள்ளைங்களுக்கு என் நல்ல எதிர்காலம் வேணும். நிறைய பேர் கல்யாணம் ஆகாம இருக்காங்க, வியாதியில இருக்காங்க, நடுக்கத்துல இருக்காங்க, எத்தனையோ மந்திர தந்திரங்கள்ல இருக்காங்க, வீடு கட்ட முடியாத இருக்காங்க, குடிப்பழக்கத்துல இருக்கிறாங்க, வெளியே வர முடியாத எத்தனையோ காரியங்கள்லாம் இருக்குது. ஏசப்பா நீ உண்மையான தெய்வமா இருந்தா என் குடும்பத்தை மாத்துங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு அநேகர் குடிப்பழக்கத்துல இருந்து வெளியே வந்துருக்காங்க. இந்த சத்தியம் எவனையும் கெடுக்கலைங்க, எவனையும் அழிக்கலைங்க, யார் சொத்தையும் போய் புடுங்கலைங்க. நம்ம பரிசுத்தமா வாழ்ந்துட்டு இருக்கோம், மத்தவங்களையும் பரிசுத்தமா வாழ்ந்து கூப்பிடுறாங்க. குடிக்காதன்னு சொல்றது தப்பாங்க, கெடுக்காதன்னு சொல்றது தப்பாங்க, அழிக்காதன்னு சொல்றது தப்பாங்க. இது தாங்க கிறிஸ்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க, வேற எதுவும் சொல்லலைங்க. வந்து பாருங்க, இந்த வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும், எவனுமே ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான், இவன் நல்லவன் அது சொல்லுவோம் பாரு. அந்த வாழ்க்கைக்கு நம்ம வாழணுங்க. இதுதான் இந்த சத்தியம் சொல்றது. இதுக்காகத்தான் நாங்க ஒவ்வொரு நாளும் எங்களுடைய எல்லா தேவைகளும் இருந்தா கூட விலைக்கிட்டு இந்த பிள்ளைங்க எப்படியாவது இந்த சத்தியத்தை அறிஞ்சு கொண்டாங்கன்னா நாளைக்கு அவங்க வாழ்க்கையில யாரோ ஒருத்தர் சத்தியத்தை விதைச்சாங்க, இந்த பிள்ளைங்க எல்லாம் நல்லா வாழ்ந்து வளர்ந்து போதுங்க, நல்லா எதிர்காலத்துல இருக்குதுங்க, நல்ல ஒழுக்கத்துல இருக்குதுங்க. அப்படி இருக்குதாங்க. நாங்க டான்ஸ் கத்து கொடுக்கல, நாங்க வேற குத்தாட்டம் கத்து கொடுக்கல. இயேசு நல்லவர், இத பிடிச்சுக்கினா நீங்க சர்வலோகத்துக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும். அப்படிப்பட்ட தெய்வத்தை வந்து கெட்டியா பிடிச்சு சொல்றதுக்காக தாங்க இவ்வளவு போராட்டம், வேற எதுக்கும் கிடையாதுங்க. இந்த சத்தியம் யாரையுமே அழிச்சுதான் கிடையாது. இந்த சத்தியம் அநேகரை வாழ வச்சிருக்கு. எத்தனையோ வியாதியும் போராட்டத்திலும் நடுக்கத்திலும் பெரிய பெரிய பணக்காரங்கள் மத்தியில் இந்த சத்தியத்தை விதைக்கும் போது அவ்வளவு ஆவலா எதிர்பார்க்கிறாங்க. இந்த சத்தியம் கிடைக்க மாட்டேங்குதுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாம் பாட்டு போட்டு டான்ஸ் ஆட்டு போய்கிட்டே இருக்கலாம். அது கிடையாதுங்க வாழ்க்கை. இயேசுவுக்காக வாழ்ந்து பாருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் வீட்டுல 2 நிமிஷம் நேரம் கிடைக்கும் போதும் 2 நிமிஷம் முழங்கால் படிட்டு, நீ உண்மையான தெய்வம் இயேசுனாக்கா எங்க வீட்டுல வாங்க. என் குடும்பத்துல அநேக பிரச்சனை இருக்குது, அநேக போராட்டங்கள் இருக்குது, என் குடும்பம் வீடு கட்ட முடியாத இருக்குது. இதெல்லாம் நீங்க கட்டுங்கன்னு சொல்லிட்டு நீங்க முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பேசுவார், கர்த்தர் பேசுவார், மனுஷன் அல்ல கர்த்தரே பேசுவார். சரி, ஜெபம் பண்ணுவோமா? ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. இந்த சத்தியம் வசனம் சொல்லுது. 119வது சங்கீதம் 157வது வசனம். என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன். சத்தியத்தை சொன்ன சத்ரு ஆயிடுவாங்க, ஆனா நல்லது சொல்லும் போதும் கேட்க மாட்டாங்க. ஆனா ஒரு காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஐயோ, அன்னைக்கு எத்தனையோ பேர் சத்தியத்தை சொன்ன கேட்காத போயிட்டேன்னு, எத்தனையோ பேர் சொல்லிட்டு போனாங்களே, அன்னைக்கு கேட்கலையே, என்னுடைய இது விட்டு கொடுக்காத, அந்த வார்த்தையை கேட்காத பொண்ணு இன்னைக்கு வியாதியில நடுக்கத்திலும் சமாதானம் இல்லாத காரியத்திலும் என் குடும்பங்கள்லாம் இப்படி வீணாய் போகுதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நம்ம கவலைப்படக்கூடாதுங்க. இருக்கும் போதே இப்பயும் இந்த வார்த்தை கேட்குது, என்னை சத்தியத்தை, என்னை துன்பப்படுத்துகிறவரும் என்னை விரோதிக்கிறவங்களும் அநேகரம். இயேசு பத்தி சொல்றதுனால நான் கவலைப்பட மாட்டேங்க, என்ன கவலைப்பட மாட்டேங்க. நான் சத்தியத்தை அறிவிச்சிருக்கேங்க. என்னைக்கு ஒரு நாள் இந்த பிள்ளைகள் மத்தியில தேவன் அற்புதத்தை செய்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு நாளைக்கு சாட்சியை நிறுத்துவாங்க. அன்னைக்கு நம்ம வயசாயிட்டு இருக்கோம். அன்னைக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த சத்தியத்தை இப்போ ஊட்டி வளர்க்கும் போது யாருக்குமே கிடைக்காதுங்க. அந்த தெருவுல கிடைக்கல, ஊர்ல கிடைக்கல, எங்கேயும் கிடைக்கல. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதமான சத்தியத்தை கிடைச்சிருக்குங்க. இந்த பிள்ளைகள் வந்து நிச்சயமா இந்த வார்த்தையை கேட்டு வளரும் போது தேவன் நடத்துவாரு. அவங்க கிட்ட ஒப்பு கொடுத்து, நம்ம கிட்ட காசு பண்ண நடத்தாது, நம்ம கிட்ட ஜனம் நடத்தாது, நம்ம கிட்ட நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட இல்லாத பணமா நான் இந்த எல்லாம் பாத்துக்கிறேன் சொல்றவங்கள கை விட்டு போயிடுவாங்க. அவங்கள ஏமாத்திடுவாங்க. யாருமே எல்லாம் பொய்யே, தேவனை தவிர எந்த மனுஷனும் பொய்யே, யாரு மேல நம்பிக்கை வைக்கூடாதுங்க. சத்தியத்தை யாரு சொல்றாங்களோ அவங்க கிட்ட கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை விடுதலை இருப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாருக்காக அப்படியே முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம்
சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தகப்பனே, சோத்திரம் தகப்பனே, ஏசப்பா சோத்திரம் 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 ஆண்டவரே, சோத்திரம் அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தகப்பனே, சோத்திரம் 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 ஏசப்பா, சோத்திரம் 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 ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா ஆண்டவரே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. நேற்று ஒரு விசேஷமா ஒரு சின்ன ஒரு ஆலோசனை. நேற்று காஞ்சிபுரம் முழுக்க அநேக மிஷனரிமார்களாம் குடும்பத்தை விட்டு ஊரை விட்டு எல்லாத்தையும் விட்டு எங்கேயோ போயிட்டு சுவிசேஷத்தை காடு மலைன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் அறிவிக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை தேவனா யாருன்னு தெரியாம முரட்டாட்டமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. மத்தியில ஆண்டவரை பத்தி சொல்றாங்க. அவங்கெல்லாம் நேற்று கூடுகை செஞ்சாங்க. கர்த்தர் அவங்களெல்லாம் ஆசீர்வதிப்பாரு. இந்த நல்ல நேரத்துல கூட அப்பா இந்த கிராமத்துல நாங்க அப்பா இங்க வந்திருக்கிற இங்க கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு தாய்மார்களும் அக்காமார்களும் தங்கச்சிமார்களும் ஆண்டவரே தகப்பன்மார்களே இங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சாமி. நான் நல்ல தகப்பனே, உங்களுடைய வார்த்தை இவர்களை நடத்தட்டே சாப்பா, உங்களுடைய வார்த்தை இவர்களை நடத்தட்டும் சாமி. சத்தியத்தை விதைச்சிருக்கோம் அப்பா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் சொன்ன தேவனே அப்பா, இங்க வந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இவர் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இவர்கள் செஞ்சுக்கிற வேலை ஸ்தலத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இவர்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, வியாதியில நடுக்கத்துல இருக்கிற திருமண காரியங்கள் நடக்காம இருக்கிற எத்தனையோ பேர் ஏசப்பா ஆண்டவரே, ஆண்டவரே குழந்தை இல்லாமலாம் இருக்காங்கப்பா. ஆண்டவரே, குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வியாதி இருக்குதாப்பா. ஆண்டவரே ஏசப்பா, இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் தேவனுடைய கரம் இப்போது ஒவ்வொருத்தரும் தொடட்டும். ஏசு இவங்க எல்லாம் ஜெபிக்கட்டப்பா. அந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு இவர்களை தயார்படுத்துங்கப்பா. இயேசுவே, இந்த சத்தியத்தை நாங்கள் அறிவிச்சிருக்கோம்ப்பா. இந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு சாமி ஆண்டவரே வந்திருக்கிற ஆண்டவரே எல்லா தாய்மார்களும் ஒப்பு கொடுக்கிற அவங்க வசிக்க அந்த கூடாரத்தை சுற்றிலும் இப்போதே இந்த பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படுவதாக உங்களுடைய தூதர்களை கொண்டு நிப்பாட்டுங்கப்பா. அந்த குடும்பத்துல வேறு பிரிக்கிற காரியங்கள் ஆண்டவரே, தடையா இருக்கிற காரியங்கள் இவ்வளவு நாள் சம்பாதிச்சு கூட ஆண்டவரே ஓட்ட பாயிண்ட்ல போட்ட மாதிரி ஆசீர்வாதம் கிடைக்காத, எதுவும் கட்ட முடியாத ஆண்டவரே, எதுவும் செய்ய முடியாத அநேக குடும்பங்கள்லாம் இருக்குது ஏசப்பா. ஆண்டவரே, அந்த குடும்பங்கள் எல்லாத்தையும் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிற என் தேவனுடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்டோம். இந்த சத்தியம் ஒவ்வொரு நாளும் இவர்கள் உள்ளத்துல பேசட்டும். ஆண்டவரே, இவர்கள் உள்ளத்துல பேசட்டும். இவருடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறட்டும் தகப்பனே. இவருடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறட்டும். தேவனுக்கு உபயோகமான பாத்திரமாய் அப்பா, தேவனுக்கு உபயோகமான பாத்திரமாய் கரை திரை பிழை இல்லாதபடி தேவனுடைய வருகையிலே இவர்கள் எல்லாம் சாட்சியா ஜீவித்து தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு தேவன் வருகையில் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நேரா இவர்கள் எல்லாரையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சாமி. தேவ கதை இப்போது தேவனாகிய கர்த்தர் நீங்க உள்ள வாங்க சாமி, உள்ள வாங்கப்பா. இவங்க ஒவ்வொருத்தரும் இது கரத்தல் அப்பா, சிரசின் மீது உங்களுடைய கரம் நீட்டுங்கப்பா. வியாதியோ பலவீனமோ நடுக்கமோ போராட்டமோ ஆண்டவரே, எந்த திகிலோ என்னென்ன காரியங்கள்லாம் இப்ப உள்ளத்துல நினைக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தினாலே அது எல்லாம் ஜெயத்துல முடியும்படியா ஜெபிக்கிறோம். ஏசப்பா, நீங்க வந்து ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, நடத்துங்க. ஆண்டவரே, நாங்கள் அடுத்த வாரம் நாங்கள் ஆண்டவரே கூடி நாங்கள் ஜெபிக்க போதும் தேவனுக்காக நாங்கள் ஜெபித்தோம். அநேக தேவன் ரகசியங்கள் எங்களுக்கு சொன்னாரு, தேவன் பேசினாரு. உண்மையிலே அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அவரே நிச்சயமா பரலோகத்தை காண்பிக்கிற தேவன். அவர் பரலோகத்தை எங்களை நிச்சயமா அழைத்து கொண்டு போவார். இந்த உலகம் ஒரு நாள் முடிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறதா, இந்த உலகம் ஒரு நாள் முடிவு சந்திக்க போகுதான். ஆண்டவரே, இந்த உலகம் ஒரு நாள் இந்த பழைய வஸ்திரம் போல சுருட்டப்பட்டு பாழாப்போம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாப்பா, இது இங்க வச்சிருக்கிற காசு பணம், இங்க வச்சிருக்கிற ஜனங்கள்லாம் உங்களை காப்பாத்தாது. இவங்க எந்த ஜனங்க மேல நம்பிக்கை வைக்காதீங்க. இயேசுதான் என் நம்பிக்கைன்னு சொல்லுங்க. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுதான் என் நம்பிக்கைன்னு சொல்லுங்க. இயேசுதான் என் நம்பிக்கைன்னு சொல்லுங்க. இந்த காசு பணம் எங்க ஜனம் நாங்க வச்சிருக்க சொத்து மத்தெல்லாம் எங்களை காப்பாத்தாது. இயேசுதான் எங்களை காப்பாற்றுவான்னு சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுதான் எங்க நம்பிக்கைன்னு சொல்லுங்க. இயேசுதான் வர போறான்னு சொல்லுங்க. இயேசுதான் என் குடும்பத்தை காப்பாற்ற போறான்னு சொல்லுங்க. வாயை விட்டு நல்லா துதிக்கும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். வாய் திறந்து நல்ல சத்தமா சொல்லுங்க. எந்த கூச்சல் ஆசைப்படாதீங்க. இயேசுவே எங்க நம்பிக்கைன்னு சொல்லுங்க. நம்பிக்கை நீங்க தான். அசைவாடுங்க, அசைவாடுங்க அப்பா, அசைவாடுங்க தகப்பன்.
எவ்வளவு பெரிய அற்புதமான பாக்கியத்தை இவங்க பெற்றுக் கொண்டு போறாங்கப்பா. ஏசப்பா, இவங்க வீட்டுக்கு போகும்போது என் தேவனாகிய கர்த்தர் நீங்க கூட போங்கப்பா, நீங்க கூட போங்க தகப்பனே. அந்த குடும்பத்துல காணப்படுகிற அநேக போராட்டம், பிரச்சனை, வியாதி, நடுக்கம், தரித்திரம், ஆண்டவரே எந்த விதமான அசுத்தமான கிரியைகள், குடி பழக்கம், அவங்க வீட்டுல எத்தனையோ பேர்லாம் இருக்காங்கப்பா, அது எல்லாம் மாறி போகட்டும் தகப்பனே. இவங்க எல்லாம் நீங்க கூட்டிட்டு போங்கப்பா. இவங்க போகும்போது நீங்க கூட போங்கப்பா. அவங்க குடும்பத்துல ஆசீர்வதிங்கப்பா, அவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய வருகையில இவங்க எல்லாம் சாட்சியா ஜீவித்து அந்த பரலோக ராஜ்யத்தை அடைபடியான வழிவாசலை திறக்கபடியாக சொல்லிக்கிறோம். எல்லா துதி கனமகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை